தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். சோதரர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள். இவைகளை நானே வாசிக்கிறேன். 36, 37 வசனங்கள். மத்தேயு 22, 36, 37. போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர், இது முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்லி 38ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள மாத்திரமல்ல, ஆண்டவரை நேசிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் மேலே அன்பு கூறும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எப்படி அன்பு கூற வேண்டும் என்று அங்கே ஆண்டவருடைய கற்பனைகளிலெல்லாம் முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு மனது, இதெல்லாம் ஆண்டவர் மேலே அன்பு செலுத்தும்படியாக அது ஆயத்தப்பட்டு செயல்பட வேண்டும். இல்லையா? தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது இதுதான். மற்றதெல்லாம் அந்த அன்பின் அடிப்படையில் நாம் கொடுக்கறது தான். அது காணிக்கையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், மற்ற எல்லாமே அன்பின் அடிப்படையில் நாம் செய்வது தான். எதுவும் கட்டாயத்தின் அடிப்படையில் செய்வதல்ல. இல்லையா? அதனால் வேதம் சொல்லுகிறது, கொடுக்கிறத குறித்து கூட உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இல்லையா? கிறிஸ்துவுக்கு ஒருவன் ஊழியன் செய்தால் சோதரன் அவன் பிதாவுக்கு பிரியமானவனாக இருப்பான், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஒரு அன்பின் அடிப்படையில். நான் இந்த இடத்துல இந்த ஊழியம் செய்கிறேன்னா, என் மேலே இவ்வளோ அன்பா ஆண்டவரே, விக்கிரகங்களை ஆராதனை கொண்டு இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்த என்னை நீர் ரட்சித்தீரே என்று சொல்லி அந்த ரட்சிப்பை பார்த்து பிரமித்து போய் அவருடைய அன்பு, அவருடைய கல்வாரி பாடுகள் இவைகளை நினைத்து பிரமித்து போய் அவரை பின்பற்றி என்றைக்கு அவரை நான் அறிந்தேனோ, என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் ஊழியம் செய்கிறேன். இல்லையா? நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் முழு நேர ஊழியத்துக்காக நான் ஆயத்தமாக இருந்த பொழுது மதுரையில் நான் கடைசியாக என்னுடைய வேலையை பார்த்தேன். அப்போது அங்கேருந்து சென்னைக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணணும். வீட்டில் இருக்கிற ஃபேனெல்லாம் கழட்டுவதற்கு ஊர்லேருந்து என் மனைவியுடைய சகோதரர்கள் வந்திருந்தாங்க. அவங்க கூட சில வாலிப பசங்களும் வந்திருந்தாங்க. அதில் ஒரு வாலிப தம்பி என்கிட்ட கேட்டான், இப்படி நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிற வேலை, அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ நீ ஊழியம்னு சொல்லிட்டு போகிறீங்களே, நேரம் எப்படி போகும் அப்படிங்கிறான். நேரம் உங்களுக்கு எப்படி போகும் அப்படின்னு என்கிட்ட கேட்டான். நான் சொன்னேன், எங்களுக்கு நேரமே பத்தலைப்பா, அதனால தான்ப்பா வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னேன். இல்லையா? இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நேரம் பத்துவதில்லை. நேற்று ராத்திரி 11:30க்கு மேலே ஆயிடுச்சு படுக்க. 11:30க்கு படுத்தாலும் எப்போ படுத்தாலும் காலையில் சீக்கிரமாக எழுந்து நாம் ஆண்டவருடைய வேலைக்கு ஆயத்தமாக வேண்டியதாக இருக்கிறது. சோதரன், நமக்கு காலமும் நேரமும் நமக்கு காணவில்லை, போதவில்லை. உலக மனிதர்களுக்கு அவங்க பொழுது போக்குவதே பெரிய காரியமாக இருக்கிறது. எனவே எப்பொழுது ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தோமோ, எப்பொழுது தேவனை குறித்து அறிய ஆரம்பித்தோமோ, அப்பொழுது இருந்து அவர் மேலே இருக்கிற அன்பு, அவர் நம்ம மேலே வைத்த அன்பு ரொம்ப பெரிது. இல்லையா? அந்த அன்பை பார்க்கும் பொழுது நாம் அதற்கு ஈடாய் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் அந்த அன்புக்கு ஈடாக நம்ம எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய அந்த சோத்திர கிருபை நம்மை முடுக்கி ஏவுகிறதுனால நாம் அவர் மேலே அன்பு கூர்ந்து அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று செய்வது தான் இந்த ஊழியமாக இருக்கிறது. அல்லேலூயா. எனவே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நாம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அவரை நாம் நேசிக்கணும். அல்லேலூயா. அப்படி நேசித்தா நம்மை ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவருடைய காரியத்தை செய்வதற்கு யாரும் நம்மளை ஏவ வேண்டிய அவசியம் இராது. நம்ம பார்த்து நீங்கள் அங்கே வாங்க, இங்கே வாங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லேலூயா. சோதரன், எனவே நம்முடைய காரியம் எல்லாமே ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பின் அடிப்படையில் இருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. சோதரம், ஆண்டவருடைய
வார்த்தையை நாம் பார்க்கும்பொழுது சங்கீதம் 91:14 சங்கீதம் 91:14 ஆண்டுடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். 91 சங்கீதம் 14. அவன் என்னிடத்திலே வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் வாஞ்சை வைக்கிறீங்களோ, அன்பு வைக்கிறீங்களோ, பாசம் நேசம் வைக்கிறீங்களோ, அவ்வளவு தூரம் உலகத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். உலகத்தின் பாவம், சாபம், உலகத்தின் அநியாயம், அக்கிரமம், உலகத்தில் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு, பிசாசு, இவைகள் ஒன்றும் நம்மை செய்யக்கூடாதபடிக்கு விடுதலை பெற்றவர்களாக, மாறாக அவைகளை நாம் எதிர்த்து நிற்பவர்களாக பயன்படுத்தப்படுவோம். அல்லேலூயா. இதற்கு தேவையானது வேற ஒன்றும் இல்லை, கர்த்தர் மேலே இருக்கிற வாஞ்சை, கர்த்தர் மேலே இருக்கிற அந்த அந்த அன்பு, இதுதான். அல்லேலூயா. மோசே பார்வோனின் குமாரன் என்று அவன் கருதுவதை பார்க்கிலும் அவன் தன்னை இஸ்ரவேலன் என்று சொல்லிக் கொள்வதில் அவன் பெருமைப்பட்டு தன்னுடைய மேன்மை, தன்னுடைய அந்த பெரிய அந்த அந்த ராஜபோக வாழ்க்கை எல்லாம் விட்டுட்டு வெளியே வந்தான். காரணம், வேதம் சொல்லுகிறது, அவன் கிறிஸ்துவின் நிமித்தம் அப்படி வந்தான். அல்லேலூயா. எபிரேயரில் அப்படி தான் எழுதப்படும், கிறிஸ்துவின் நிமித்தம் அவன் எல்லாவற்றையும் விட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி. அதனால தான் பார்வோனையே எதிர்த்து நிற்பதற்குரிய பலன் அவனுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. பார்வோன் இடத்தில் அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவிப்பதற்கு தேவன் அவனை எடுத்து பயன்படுத்தினான். அவனை மாத்திரமல்ல, அந்த ஜனங்களையும் விடுவிக்க கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அதுபோல நம்மை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, அநேகருக்கு விடுதலை கொடுக்கும் பாத்திரமாக நம்மை பயன்படுத்த தேவன் வல்லமை உள்ள, கிருபை உள்ள, நல்லவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே சங்கீதம் 91:14 எழுதியிருக்கிறபடி அவர் மேலே நல்ல வாஞ்சை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோதரம். இன்னும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி. அவருடைய நாமத்தை குறித்த அந்த வல்லமைகளை, அவருடைய மகத்துவங்களை நாம் அறியணும், உணரணும். நல்ல ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் நாம் தரித்திருந்தா அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. அதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அவர் மேலே அன்பு கூறுவதற்கும் தடை இருக்காது, நாம் அவருக்கென்று பயன்படுவதும் தடைபடாது. அல்லேலூயா. நாம் அவரை சரியாக அறியவில்லை என்று சொன்னால் அவர் மேலே நம்ம அன்பும் கூற மாட்டோம், அவருக்காக நம்ம பிரயோஜனமும் பட மாட்டோம், நம்முடைய வாழ்க்கையும் பிரயோஜனம் இல்லாததாக போய்விடும். தாவீது ஆண்டவரை குறித்து அறிந்திருந்தான். அல்லேலூயா. மோசையை போல மோசே கர்த்தரை குறித்து அறிந்திருந்தான். அதனால தான் அவன் ஆண்டவர் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் கர்த்தரை அறிந்திருந்ததுனால தான் மோரியா மலையில் தன்னுடைய மகனை பலியிடுவதற்கு தயக்கமில்லாமல் போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்கே தாவீது கர்த்தரை அறிந்திருந்ததுனால தான் அவன் கர்த்தரை எப்பொழுது உயர்த்தினா, மேன்மைப்படுத்தினா, அவன் அளவில்லாத உயர்த்தப்பட்டான். தாவீது எழுதி வைத்த சங்கீதம் 8 அதன் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அங்கே தாவீது கர்த்தரை குறித்து என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி, உமது விரல்களின் கிரிகையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனை நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் அப்படிங்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் மிகவும் பெரியவர். அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய பராக்கிரமம் இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா சோத்திரம், நாம் அவர் மேலே அன்பு கூர்ந்து நம்ம பார்த்து என் மகனே என்று நம்மை அவர் தெரிந்து கொண்டாரே, அல்லேலூயா, என்று அவர் மேலே அன்பு வைத்து அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த தாவீது ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்தான், பராக்கிரமத்தை உணர்ந்தான். அதனால் ஆண்டவரை பார்த்து, நீர் இவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறீரு, ஆனால் என்னை விசாரிக்கிறீரே அப்படின்னு சொல்லி அவன் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமை, கனம் இவைகளை அவன் சரியாக செலுத்தி அவன் அளவில்லாமல் உயர்த்தப்பட்டு
மேன்மைப்படுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. எனவே ஆண்டவருடைய பராக்கிரமம், வல்லமை, மகிமை இவைகளை நாம் உணரணும். இவ்வளவு பெரிய தேவன் நம்ம மேலே அன்பு கூர்ந்தாரே. அல்லேலூயா. இவைகளை நாம் நினைத்து பார்க்கணும். எவ்வளவோ காரியங்களிலே நாம் முறுமுறுத்தாலும், எவ்வளவோ காரியங்களிலே நாம் சில காரியங்களிலே தேவனை மறுதலித்து கூட போய் வாழ்ந்திருந்தாலும், அவர் மறுபடியும் வந்து நம்மை தம் பக்கத்துக்குள்ளே இழுத்து கொண்டு நம்மை நடத்துகிறதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து அவர் மேலே நம்ம அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. பூமியில் பொல்லாத மனிதர்களுக்காக தேவன் தம்முடைய ஒரே பாரான குமாரனை அனுப்பினார். அதை குறித்து யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் 3:16 எழுதியிருக்கிற நமக்கெல்லாம் தெரிந்த வசனத்தை நான் ஒரு முறை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சோதரம் அதிலே ஆண்டுடைய வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் ஆராய முடியாத அளவுக்கு அவர் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அவர் மனிதனாக பிறந்தார். அதுவே கிரகிக்க முடியாத ஒரு பெரிய அதிசயம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏழை வீட்டிலே பிறந்தார். தலை சாய்க்க இடமில்லாமல் அவர் சுற்றி திரிந்து மனிதர்களை ரட்சித்தார். குஷ்டரோகியை கூட தொட்டு சுகமாக்கினார். இப்படி எண்ணற்ற அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் தயவையும் அவர் மனித குலத்துக்கு காட்டி மனிதர்களை ரட்சிக்க தன் கரங்களை நீட்டி அவர் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அதற்கு எல்லாம் மகிமையாக தன்னுடைய 2 கரங்களையும் சிலுவையில் அறைய கொடுத்து, கால்களையும் சிலுவையில் அறைய கொடுத்து, சோத்திரம், அவருடைய ஜீவனை சிலுவையிலே நமக்காக அர்ப்பணித்தார். இதை விட ஒரு பெரிய அன்பை இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியாது. அல்லேலூயா. அதை குறித்து தான் அந்த வேதம் ஏசாயா 49:15 வசனம் சொல்லுகிறது, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன், இதை நீ நினைத்துக்கொள். தாயை விட கர்த்தருடைய அன்பு அது மேலானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இது இந்த புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் மனிதர்களோடு உலாவினதும், தூதர் என்ற பெயரில் மனிதர்களை சந்தித்ததும் செயல்பட்டதும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்று வேதம் சொல்லுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களுடைய கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. அப்போ அந்த கன்மலையாய் நின்று ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தது இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து நீங்கள் யாத்திராமம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவீர்கள் என்று சொன்னால், 97ஆம் பக்கத்தில் பழைய ஏற்பாட்டில் யாத்திராமம் 17ஆம் அதிகாரம் இருக்கிறது. அதில் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தா இந்த காரியம் நமக்கு புரியும். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நாங்கள் ஓரேபில கன்மலையில் இருப்பேனாரு. அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10:4 பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்தார். அல்லேலூயா. அப்போ தாகம் தீர்க்கும்படியாக ஜனங்களுக்கு முன்பாக வந்து நின்ற கன்மலை கிறிஸ்துவே. அது மாத்திரமல்ல, நீங்கள் இன்னும் நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 615ஆம் பக்கத்தில் நெகேமியா 9:12 இருக்கிறது. அங்கே எழுதியிருக்கிற வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் இந்த இஸ்ரவேல் மத்தியில் உலாவி கொண்டு செய்த காரியங்கள் நமக்கு புரியும். 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க, இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் தான் பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்களிலே வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு சென்றவர்.
எனவே அவருடைய அன்பு அது பழைய ஏற்பாட்டிலையும் மாறாததாய் ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அவங்க தாகம் தீர்க்க அவர் கண்மலையாய் வென்று நின்றார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் நம்மை ரட்சிக்க சிலுவையிலே தம்மையே அர்ப்பணித்தார். எனவே அவருடைய அன்பு நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாததாக இருக்கிறது. அவருடைய அன்பை நாம் நினைத்து பார்த்து அவருடைய அன்புக்கு ஈடாக நாம் அவருக்கு செலுத்த வேண்டிய அந்த சோதர மகிமையை நாம் செலுத்தணும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நம்முடைய அந்த கர்த்தர் மேலே அன்பு செலுத்தி அவரை ஆராதிக்க, அவருக்கு ஊழியம் செய்ய, அவருடைய ராஜ்யம் நீதியை தேட நம்மை அப்படியே ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சோதரம். அப்படி நாம் செய்யும் பொழுது இந்த தேசம் கர்த்தரை அறியும். இந்த தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்கு என்று தங்களை அர்ப்பணிக்காதபடியினால தான் தேசம் இன்னும் பாழாகி போய் கொண்டிருக்கிறது. தேசத்தில் இன்னும் காஷ்மீருக்கு சுற்றுலா போனவர்கள் பலர் மரித்து போனார்கள். இன்னும் இந்த தேசத்தில் தீவிரவாதங்கள், தேசத்தில் கொலைகள், தேசத்தில் பெண்களுக்கு விரோதமான பலாத்காரங்கள், அயோக்கியத்தனங்கள், அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், கிறிஸ்துவை ஜனங்கள் அறியாததுனால தான். ஆண்டவரை அறிந்தார்கள் என்று சொன்னால், தன்னை போல பிறனை நேசி என்று சொன்ன அவருடைய வார்த்தையின்படி சோதரம் தேசம் சமாதானமாக இருப்பதற்கு வழிகள் உண்டாயிருக்கும். எனவே நாம் ஆண்டவரை நேசிப்போம், ஆண்டவருடைய அந்த நாமத்துக்கு மகிமையாக வாழ்ந்திருப்போம். தேவன் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் உபாகமம் 5ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் 230ஆம் பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சோதரன், நான் அதை வாசிக்கிறேன். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. நாம் ஒருவர் ஆண்டவரை நேசித்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு மகிமையாய் வாழ்ந்தா, ஆண்டவர் சொல்றாரு, சந்ததி சந்ததியாய் அவர் நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் என்று. அல்லேலூயா. 3 4 அல்ல, 100 அல்ல, 1000 தலைமுறைக்கு நான் அவர்களை விசாரிப்பேன், அவர்களுக்கு நான் அன்பு காட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே நமக்கு கொடுக்கிற வாக்கு. அல்லேலூயா. எனவே நாம் கர்த்தர் மேல அன்பு கூர்ந்து கர்த்தரை நேசித்து அவர் வழியிலே நடக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு சொன்னார், என்னை நேசிக்கிறவன் என் கற்பனைகளை கை கொள்வான். என் கற்பனைகளை ஒருவன் கை கொண்டா அவனுக்குள்ள நானும் பிதாவும் தேவ ஆவியானவரும் வாசம் பண்ணுவோம் அப்படின்னார். அல்லேலூயா. எனவே கர்த்தரை மேலே அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்ந்து நம்முடைய சோதரம் சந்ததிகளை வாழ வைக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. இதற்கு வேதம் மிகுந்த சாட்சியாக இருக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவர் மேலே அன்பு கூர்ந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்க பார்த்து அந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் பேசுகிற வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்போம். அங்கே ஆபிரகாம் தேவனை நேசித்ததனால கர்த்தர் ஈசாக்கு கூட பேசுகிற அந்த வசனம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 24ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவரை நேசித்தான், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். அதனால அவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஈசாக்கு மேல ஆமென்றும் ஆமேன் என்று பலித்தது. நம்மை குறித்து வேதம் சொல்கிறது, ஈசாக்கை போல நாம் வாக்குத்தத்தங்களின் பிள்ளைகளாக இருக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆமென்றும் ஆமேன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம். எனவே இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்து அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கோடு கூட பேசுகிறார். கஷ்டமான சூழ்நிலையில், பஞ்சமான சூழ்நிலையில் அவனை வந்து அவனுக்கு தரிசனம் கொடுத்து அவனோடு கூட பேசி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவனுக்கு ஆண்டவர் உடன்படிக்கையையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா.
அதுபோலவே நீங்கள் பாருங்க, இந்த யாக்கோபு அவன் அந்த கானானிலிருந்து சீரியாவுக்கு போகும் பொழுது அவனோடும் கர்த்தர் பேசினார் என்று சொல்லி அந்த ஆதியாகமம் 28:15 நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28:15 நான் வாசிக்கிறேன். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த சந்ததிக்கு இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. இப்போ அந்த ஆபிரகாம் மேலே இருந்த ஆசீர்வாதம் ஈசாக்கு மேலே வந்தது, அது யாக்கோபு மேலேயும் வந்தது. அல்லேலூயா. யாக்கோபு அவன் வந்து அறியாத இடத்துக்கு போகிறான். அவன் தகப்பனார் அவனுடைய தாத்தாவுடைய தேசமாக இருந்தாலும் அவன் அந்த தேசத்தை குறித்து ஒன்றும் தெரியாது. அதனால் அவன் கலக்கத்தோடும் பயத்தோடும் அவன் லூஸுங்கிற இடத்துல அவனை வந்து ஒரு கல்லை தலைக்கு வச்சு படுத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனை பலப்படுத்தினார். அல்லேலூயா. அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு சொன்னபடியே சோத்திரம் அவனுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவாய் உண்டாகி சோத்திரம் அவன் வாழ்ந்திருந்தான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் மேலே நம்ம அன்பு கூர்ந்து ஆண்டவரை நேசித்து நாம் நடப்போம் என்று சொன்னால் நம்ம மேலே தேவன் வைக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் வந்து நம்முடைய சந்ததிக்கும் அது அப்படியே கடந்து போகும். அல்லேலூயா. சோதரம் ஆமென். அப்படி ஆண்டவர் இன்னும் பல இடங்களிலே அவர் பேசுகிறார். இன்னும் நீங்கள் பார்ப்பீர்கள்னு சொன்னால் யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன்னார் கர்த்தர். ஆனால் ஏசாவை குறித்து உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற ஒரு வசனத்தை நான் உபாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதை சோதரர் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களோடே போர் செய்ய வேண்டாம், அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன், சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தரே சொல்லுறார். அல்லேலூயா. இப்போ இந்த ஏசாவை ஆண்டவர் சொல்றாரு சோதரம் அவனை வெறுத்தேன்னு சொன்னாலும் ஆண்டவர் அவனை வெறுக்கவா செஞ்சாரு? அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா இடத்தையும் சுதந்திரித்து கொண்டாங்க. ஆனால் கர்த்தர் அந்த சோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், ஏசாவுக்கு நான் கொடுத்ததை நான் உனக்கு நான் தரமாட்டேன். அல்லேலூயா. அவனுக்கு உரியதை அவன் ஆசீர்வாதமாக பெற்று வாழட்டும் என்று சொல்லி ஏசாவுக்காக அவர் அங்கே அவன் மேலே வைத்திருக்கிற அன்பை காட்டி அவனுக்காக வைராக்கியமாய் கர்த்தர் அங்கே பேசுகிறார். எனவே ஆண்டவர் சோத்திரம் நம்ம மேலே வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம், நாம் அவரை நேசித்து நடக்கும் பொழுது அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் இவைகளை நம்முடைய சந்ததிகளுக்கு அவர் தருவேன் என்று சொன்னபடி அவர் தருகிறவராகவே இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. இவைகளை உணர்ந்து நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு நம்ம மேலே நேசம் வைத்து நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தரை நாம் ஆராதிக்க, அவர் மேலே அன்பு கூற நாம் எப்பொழுது அர்ப்பணித்தவர்களாக விளங்க வேண்டும். தொடர்ந்து ஆண்டுடைய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாமை நேசித்த ஆண்டவர், ஆபிரகாமுக்கு பிரியமான அந்த லோத்து சோதோம் கோமராவில் அவன் இருக்கிறான் என்பதனால அவனை விடுவிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. லோத்து சோதோம் கோமரா அழியும் பொழுது அழியக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் 2 தூதர்களை அனுப்பி அவனை விடுவித்தார் என்று சொல்லி, அவனை மாத்திரமல்ல அவன் குடும்பத்தை விடுவிக்க கிருபையாயிருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு பிரியமானவர்களை கூட கர்த்தர் கைவிட மாட்டார். நம்ம கர்த்தர் மேல அன்பு வைத்து அவருக்கு மகிமையாய் அவருடைய கற்பனைகளை கொண்டு கை கொண்டு வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய சந்ததிகளை மாத்திரமல்ல நமக்கு பிரியமானவர்களையும் தேவன் காப்பாற்ற கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவரே வந்து சந்தித்தார். 2 தூதர்களோடு சோதரம் ஆண்டவரும் வந்தார். வந்து ஆபிரகாமை சந்தித்து சோதோம் கோமராவை அழிக்கிற காரியங்களை குறித்து பேசினார். அல்லேலூயா. பேசின ஆண்டவர் சோதோம் கோமராவை அழிப்பது தான் என்ற முடிவு வந்த பொழுது தூதனை அனுப்பினார். ஆபிரகாமை அனுப்பி நீ போய் சோதோம் கோமரா போய் உன்னுடைய லோத்துவையும் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கொள் என்று சொல்லலை. அல்லேலூயா. தம்முடைய 2 தூதர்களை அனுப்பி
அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு கிருபை உள்ளவராயிருந்தார், அன்புள்ளவராயிருந்தார், இரக்கமுள்ளவராயிருந்தார். இது ஆபிரகாம் மேலே தேவன் வைத்த அன்பு, ஆபிரகாம் தேவன் மேலே வைத்த அன்பின் அடையாளமாக இருக்கிறது. எனவே ஆண்டவரை நேசித்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு மகிமையாய் வாழுகிற அந்த வாழ்க்கையானது நமக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு மாத்திரமல்ல, நமக்கு பிரியமான ஜனங்களையும் அது ஆசீர்வதிக்க, அவர்களுக்கும் நன்மைகளை உண்டாக்க போதுமானதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் ஆண்டவரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 216 பக்கத்தில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. ரோமர் 8:28 நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய சொந்த தீர்மானத்தின்படி நம்மை அழைத்தார். அல்லேலூயா. நம்முடைய தீர்மானம் அல்ல. நான் இங்கே ரட்சிக்கப்பட்டு சோத்திரம் இந்த இடத்துல ஊழியக்காரனாய் நிற்கிறேன், இது என்னுடைய தீர்மானம் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் என்னை தேடி வந்தார். நான் சோத்திரம் என்னுடைய 6ஆம் வகுப்பிலிருந்து காலேஜ் வரைக்கும் கிறிஸ்தவ பள்ளிகளிலும் காலேஜில் தான் படித்தேன். அங்கே காலையில் 5 மணிக்கு ஜெபம் நடக்கும், சாயங்காலம் 7 மணிக்கு ஜெபம் நடக்கும். ஸ்கூலு ஆரம்பிக்கும் பொழுது மார்ச் பாஸ்ட் பண்ணி அங்கே ஒரு ஆராதனை நடத்தி வேதம் வாசித்து பாடல் பாடி தான் அங்கே பள்ளிக்கூடமே நடக்கும். இப்படியெல்லாம் வந்தாலும் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தரனை கைவிடாமல் என்னுடைய 34வது வயதில் தான் என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. அப்படி ரட்சித்தார்னு சொல்லது கூட இடம் இல்லை, ரட்சிக்க நான் இடம் கொடுத்தேன். சோத்திரம். அது வரைக்கும் என்னுடைய காரியங்கள், காலங்கள் இவைகளெல்லாம் தாமதித்து அப்படியே உலக சிற்றின்பம், உலக சுகபோகம் இவைகளில் சுற்றி திரிந்தாலும் அவருடைய அநாதி சிநேகம் கைவிடாமல் அவருடைய காருண்யம் என்னை இழுத்து கொண்டது. அல்லேலூயா. அப்படித்தான் ஒவ்வொருவரும் இழுக்கப்பட்டு அவரை தொழுது கொண்டு இருக்கிறோம். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சிநேகம் அப்படிப்பட்டது. எனவே அப்படிப்பட்ட அழைப்பு நமக்கு உண்டானது. அந்த அழைப்பின்படி நாம் நடந்து அவர் மேலே அன்பு கூறுகிற நமக்கு நடக்கிறவைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. யோசேப்பை போல கர்த்தரை நேசித்தவர்கள் வெகு சிலர் தான் உண்டு. அல்லேலூயா. அவன் கர்த்தரை அளவில்லாமல் நேசித்தான். அதனால் அவனுக்கு 17 வயசுலேயே தேவன் தரிசனம் கொடுத்தாரு. அதற்கு பின்னால் வந்த போராட்டம், பிரச்சனை, வேதனை, துக்கம் அளவிடப்பட முடியாதது. அல்லேலூயா. அவைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக முடிந்தது என்று தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோசேப்பே சொல்கிறேன், என்ன சொல்கிறானா, நீங்கள் அல்ல, கர்த்தரே என்னை இங்கே எகிப்துக்கு அனுப்புனார். நீ என்னை இஸ்மவேலுக்கு வித்து போட்ட, அதனால நான் வந்தேன் நினைக்கிறையா? தேவ சித்தம் அதன் மூலமாக நிறைவேறிட்டு, அதனால இதை குறித்து நீ கலங்கவும் திகைக்கவும் பயப்படவும் சோதனம் வேண்டாம். அல்லேலூயா. இது தேவனுடைய சித்தத்தினாலே நான் இங்கே கொண்டு வரப்பட்டேன். அல்லேலூயா என்று அவனே சொல்லுகிறான். இன்னும் பாருங்க, அவன் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான், அவனோட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சிறைச்சாலையிலே யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அந்த சிறைச்சாலையிலே தான் அவனை ராஜாவிடம் கூட்டு போவதற்கு ஆள் வந்தான். அல்லேலூயா. அங்கேதான் பானபாத்திரக்காரன் இவனை குறித்து பார்வோனுக்கு சொல்லி இவனை பார்வோனிடத்தில் கொண்டு போய் நிறுத்தி, பார்வோனுக்கு மேலான ஒரு பெரிய அதிகாரியாய் எகிப்தில் விளங்கும்படியான கிருபை யோசேப்பு மேலே பெருகிற்று. அல்லேலூயா. அவன் 30 வயதில் அப்படி உயர்த்தப்பட்டான். 80 வருடம் அவன் சோத்திரம் அந்த சமஸ்த எகிப்துக்கும் அவன் சோத்திரம் பெரிய அதிகாரியாக இருந்து, அந்த பார்வோன் ராஜா சொல்கிறான், சோத்திரம் நான் தேசத்துக்கு பேருக்கு தான் ராஜா, ஒருத்தன் காலை அசைக்கணும் கையை அசைக்கணும்னா யோசேப்பிட்ட கட்டு தான் அசைக்கணும் அப்படின்னு சொன்னான். இந்த வார்த்தையே அவன் சொன்னான், வேதத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவர் மேலே அன்பு செலுத்துகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. இன்னும் நீங்கள் பவுலை குறித்து பார்ப்பீர்கள் என்றால், பவுல் மிகுந்த பிரச்சனையில் அவன் அந்த கப்பலில் போகிறான். கப்பலில் பயங்கர புயல் சேதம். கடைசியில் கப்பலில் இருந்து எல்லாரும் தப்பிச்சு கொள்ளுங்கன்னு சொன்ன பொழுது ஒரு சின்ன
துண்டு பலகையை பிடித்து கொண்டு பவுல் தப்பிச்சு மெலித்தா தீவில் விழுகிறான். மெலித்தா தீவில் போய் நின்னா கடும் குளிர். அங்கே அந்த குளிரை போக்கிக் கொள்வதற்காக அவங்க தீ மூட்டி அவங்க அதில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது பவுல் இன்னும் தீயை மூட்டணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு விரவு கட்டை என்று சொல்லி அப்படி ஒரு விரவு என்று சொல்லி எடுத்து போடுறான். அது விரியம்பாம். அவன் கையை கடித்து விட்டது. பவுல் அதை பார்த்து பயப்படலை, திகில் அடையலை. ஏன்னு சொன்னால் அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தார். சோதரன் அவன் பயப்படலை. அல்லேலூயா. ஆனால் அங்கே இருந்தவர்கள் எல்லாம் அதை பார்த்தார்கள். அவனை கடிக்கும் பொழுது அவன் கையை உதறதான் அந்த தீயிலே போட்டுட்டான். அப்போ அவன் கையை கடித்தது விரியம்பாம்பு குட்டி என்று அங்கே இருந்தவர்கள் பார்த்ததுனால அவங்க நினச்சாங்க இவன் பொல்லாதவன், அதனால் கடலுக்கு கப்பலுடைய சேதத்துக்கு தப்பித்து வந்தாலும் இவனுடைய இந்த ஜீவன் போகும்படியா இவனை விஷப்பூச்சி கடிச்சிருச்சு, இவன் நுறக்கைக்கு சாவான்னு அவனே பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஆகலை. அல்லேலூயா. அவனுக்கு ஒன்றும் ஆகலைன்ற உடனே ஜனங்கள் பிரமித்து போகிறார்கள். ஏன்னா அப்படி அந்த விரியம்பாம்பு கடித்து பிழைத்தவனே கிடையாது. அதனால இவன் எப்படி நிற்கிறான், இது எப்படி ஆகும் என்று சொல்லி அவன் தேவன் என்று அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா. அதனால அவனை நோக்கி ஆச்சரியமாய் பணிந்து குனிந்து நிற்கிறான். அவன் இதுதான் சந்தர்ப்பம் என்று சத்தியத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அவன் நீதியை பிரசங்கிக்க ஆரம்பித்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த ஆதிவாசி ஜனங்களுக்கு பிரசங்கிக்க தேவன் ஒரு வாய்ப்பை தான் அங்கே இப்படியாக கட்டளையிட்டிருந்தார். அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொண்டு அவன் சத்தியத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஜனங்கள் சொல்கிறாங்க, எங்கள் தலைவர் அவர் சீதபேதியில் அவர் இருக்கிறாரு, அவரை எப்படியாவது காப்பாற்ற கூட்டிகிட்டு போய். அல்லேலூயா. அவனுக்காக பவுல் ஜெபப்படுது. அவன் வியாதி நீங்கி சுகமாகறான். அந்த மெலித்தா தீவார்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. எனவே ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி. ஜெயிலில் தான் யோசேப்பை அந்த அரசனுடைய அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போவதற்கு ஆள் வந்தான். அல்லேலூயா. அதுபோல் பாம்பு கடிச்சதுனால தான் செத்து போவான் என்று பார்த்துட்டு சாகலையா இவன் தெய்வம் போல இருக்குன்று அவனை பார்த்து பணிந்து பயந்து திகிலடைஞ்சு நிற்கிறாங்க. அந்த சந்தர்ப்பம் சுவிசேஷ அறிவிக்குவதற்கும் வியாதியஸ்தர்கள் சுகமாக்குவதற்கும் அந்த தேச தலைவனே ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கும் அங்கே காரியங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. எனவே தேவன் மேல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு செலுத்துகிறவர்களுக்கு நடப்பைகள் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. இவைகளை நாம் நல்ல உணர்ந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. சோதரர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்போம். அதில் 26ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாதொருவன் என்னிடத்திலே வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர்ன்னு வந்துட்டா அதுக்கு முன்னால் மனைவி பிள்ளைகள் கணவன் சொந்தம் பந்தம் சிநேகிதன் இதெல்லாம் பெருசாக தெரியக்கூடாது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தன் ஒரே பேரான குமாரன் 100 வயதில் பெற்றெடுத்தவன் பெரிதாய் தெரியவில்லை. அல்லேலூயா. மோரியா மலையில் பலியிடுவாயா என்று சொன்ன பொழுது அவன் தயங்காமல் அதை செய்தான். அல்லேலூயா. ஆபிரகாம் என் சிநேகிதன் என்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொல்லாம நான் ஒரு காரியத்தை செய்வேனோ அப்படின்னார். அல்லேலூயா. அவ்வளோ அன்பு ஆபிரகாம் மேலே உண்டாயிற்று. ஆபிரகாமுடைய சந்ததியில தான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. சோதர ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தான் இயேசு கிறிஸ்து பிறந்து நம்மையெல்லாம் ரட்சிப்பதற்குரிய கிருபைகள் நமக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று மோரியா மலையில தான் கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த வாக்கின்படி நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை தொழுது கொண்டு தேவனுக்கு மகிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே நாம் ஆண்டவர் என்று வந்துட்டா நமக்கு அதற்கு பக்கத்தில் நாம் மற்ற எந்த காரியத்தையும் பெரிதாக எண்ணக்கூடாது. ஜீவனையே பெரிதாக எண்ணக்கூடாதுன்னா
அதுக்கு மேலே ஆசி, சம்பாத்தியம், பொண்ணு, பொருள் இதெல்லாம் எம்மாத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி நாம வேதத்தில் பார்க்கும் பொழுது அநேகர் ஆண்டவரை விட ஜீவன் ஒன்று பெரிதல்ல என்று வாழ்ந்தவர்கள் உண்டு. கோலியாத்தை எதிர்த்து போன தாவீது, அவன் ஸ்தோத்திரம் தேவனை அதிகமாய் நேசித்தவன். அல்லேலூயா. என் தேவனை தூஷிக்கிறவன் ஸ்தோத்திரம் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அவன் இருக்கக்கூடாதுன்றான். அல்லேலூயா. இந்த பக்தி வைராக்கியம்தான் அவனுக்கு அங்கே இந்த காரியங்களை செய்ய தூண்டினது. அது அவனுக்கு நன்மையாக முடிந்தது. அதுதான் அவனை ராஜாவாக வருவதற்கு அவனை தகுதிப்படுத்தினது. பெண்களெல்லாம் சொன்னாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அப்பொழுதே தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளும் மனப்போக்கம் ஜனங்களுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. எனவே தேவன் ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. அதனால் தாவீது அங்கே சொல்கிறான், முகாந்திரம் இல்லாமல் நான் அங்கே வந்தேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவரை நாம் நேசிக்கிற அந்த நேசம் இந்த உலகத்தில் எந்த மனுஷனை விட மேலானதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜீவனை விட தேவனை அதிகமான தாவீது மாத்திரமல்ல, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் தேவனை தங்களுடைய ஜீவனை விட அதிகமாய் நேசித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் அந்த மொர்தெகாயை பாருங்க. மொர்தெகாய் அவனுடைய வளர்ப்பு மகள் அந்த எஸ்தர், ஸ்தோத்திரம். அவனுடைய சொந்தத்தின்படி அவள் சகோதரியாக இருக்கலாம், ஆனால் அவள் வளர்ப்பு மகள், அவனாலே வளர்க்கப்பட்டவள். அவன் அவளை போய் ராஜா முன்னால் நின்று இந்த ஜனங்களுக்காக நீ பேசு அப்படிங்கிறான். அவனுக்கு தெரியாதா, ராஜா கூப்பிடாம எஸ்தர் போனா அவள் ஒருவேளை அவள் தலை துண்டிக்கப்படலாம், மரண தண்டனை அவள் கொடுக்கப்படலாம். ராஜா கூப்பிடாம ராஜாத்தி கூட ராஜாவை பார்ப்பதற்கு அந்த நாட்டில் உரிமை கிடையாது. அவனுக்கு தெரியாதா என்ன? அல்லேலூயா. அவன் தேவனையும் தேவ ஜனங்களையும் தன்னை விட, தன்னுடைய சோதரன் அந்த சிநேக மகளை விட, அல்லது தான் வளர்த்த அந்த பெண்மணியை விட அவன் மேலாக கருதினான். அல்லேலூயா, சோதரன். அந்த காரியம் நன்மையாக முடிந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எனவே நாம் ஆண்டவரை குறித்த காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருந்து தேவனை நேசிக்கிற அந்த நேசம் அது மேலானதாக இருக்க வேண்டும். அது நம்முடைய சொந்த பந்தங்களை விட மேலானதாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் தம்முடைய மகிமை, மேன்மை எல்லாவற்றையும் திறந்து விட்டு நம்மை ரட்சிக்க பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. ஒருவரும் கண்டிராத, ஒருவரும் காணக்கூடாத, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிற அந்த பெரிய தேவன் பூமியில் மனுஷனாக பாடுகளுக்கு உட்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தினார், பரிகேசிக்கப்பட்டார், சிலுவையிலே அவருடைய ஜீவனை நமக்காக விட்டார். அல்லேலூயா. இந்த அன்பை விட மேலான அன்பு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்மை பேர் சொல்லி அழைத்தவர், தாயின் கருவில் உருவாகும் பொழுதே நம்மை அறிந்தவர். அல்லேலூயா. எலும்புகளை கண்டவர். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட சோத்திரம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் இருந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் சோத்திரம் நம்முடைய காலம் முடிந்த பிறகு நம்மோடு இருக்கிறவர் அவர்தான். அல்லேலூயா. எனவே அவரை குறித்த ஞானம், அறிவு உண்டாகி அவர் மேலே நாம் செலுத்த வேண்டிய அன்பு சோத்திரம் நம்முடைய அது சோத்திரம் இந்த உலகத்தில் சொந்தங்களை விட, பந்தங்களை விட, சொத்தை விட, பட்டங்களை விட, பதவிகளை விட மேலான அன்பை நாம் தேவன் மேலே செலுத்த வேண்டும். ஸ்தேவான் ஆண்டவர் மேலே செலுத்தின அன்பு பெரிதாக இருக்கிறது. அதுதான் அப்போஸ்தலர் 7:60 அவனுடைய காரியங்கள் அங்கே காட்டுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 7ஆம் அதிகாரத்தில் 60ஆம் வசனம், அந்த கடைசி வசனம், அதை நான் வாசிக்கிறேன். 172ஆம் பக்கத்தில் இருக்கிறது. அந்த ஸ்தேவான், அவனோ என்று எழுதப்படுகிறது, ஸ்தேவானோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், சபிக்கவனை ஆசீர்வதி. அல்லேலூயா, சோதரம் அப்படின்னு சொன்னார். இவன் பாருங்க, இவனை கல்லை கொன்று எரிந்து கொன்றவர்களை அவன் ஆசீர்வதிக்கிறான். எவ்வளோ பெரிய சோத்திரம், கிருபை பெற்றவன், எவ்வளோ பெரிய அன்பு தேவன் மேல் அவன் வைத்திருந்தால் அப்படி செய்வான். கல்லாலே எரிந்தே கொல்லுகிறார்கள், சாகிற நிலைமை வந்துருச்சு. அப்பவும் அவன் சொல்றான், என்னை கொல்லுகிறார்களே, இந்த இரத்தப்பழி இந்த ஜனங்கள் மேல் விழாதிருப்பதாக என்று கர்த்தரை நோக்கி முழங்கால் படியிட்டு மன்றாடுகிறான். அல்லேலூயா,
சோதரம், அவ்வளவு அன்பு அவனுக்கு தேவன் மேலே இருந்தது. அல்லேலூயா. அந்த அன்பின் மகிமை தான் சோதரம் இப்படி அவனை ஜெபிக்க வைத்தது. இயேசுவும் எழுந்து நின்று சேவான் வந்துரு அல்லேலூயா என்று அவனை சேர்த்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் மேலே நம்முடைய அன்பு பெரிதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்லி சோதரம் ஜெபித்து இந்த ஆராதனையை நிறைவு செய்ய தேவன் கிருபை பாராட்டுவாராக. கேத்தரின் என்று சொல்லி அநேகர் பேர் வைத்திருப்பாங்க. அந்த பேரில் சோதரம் அநேக வருஷங்கள், நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெண்மணி வாழ்ந்திருந்தாள் என்று அவளுடைய புத்தகங்கள் சோதரம் உங்களுக்கு கடைகளிலே கிடைக்கலாம். சோதரம் ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் இந்த சாட்சியை சொன்னார். எப்படின்னு சொன்னால், அந்த கேத்தரின் என்று சொல்கிற பெண்மணி ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்க தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஆண்டவர் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் என்று சொன்னால், கேத்தரின், உங்கள் சோதர பட்டணத்தில் நீ இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல ஒரு பெண்மணி வியாதியை பட்டு கிடக்கிறா, அவளுக்கு போய் நீ பணிவிடை செய் அப்படின்னு சொல்லி. இவள் அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு பெண்மணி இருக்கிறாள். அந்த பெண்மணி கேன்சர் வியாதியில், முற்றின கேன்சர், சரீரம் அழுகி நாற்றம் எடுக்கிற நிலைமையில் அவள் இருக்கிறாள். இப்போ இவள் அங்கே போய் அந்த பெண்மணிக்கு பணிவிடை செய்கிறாள். அந்த எப்படி அந்த மரிய தெரசா என்று சொல்லப்படுகிற அந்த அம்மையார் கல்கத்தாவில் பணிவிடை செய்தார்களோ அதுபோல் இந்த பெண்மணி அந்த வீட்டில் போய் தினம் காலையில் போய் அங்கே பணிவிடை செய்வது, நைட்டு அவங்க வீட்டில் தூங்கிடுறது, இப்படி அவள் செய்து கொண்டிருக்கிறாள். சில வேளையில் கொஞ்சம் லேட்டாக போனால் கூட அந்த பெண்மணி இவளை ரொம்ப கடிந்து கொள்ளுவாள் அப்படின்னு எல்லாம் அந்த கேத்தரின் சொல்லுகிறாள். அப்படி அந்த அளவுக்கு அவள் அங்கே உரிமையோடு அந்த பெண்மணி இவள் பணிவிடை செய்வதை ஏற்றுக்கொண்டு காரியம் நடக்குது. ஆனால் இவளுக்கோ அந்த அந்த கேன்சர், அந்த வியாதியின் அந்த நாற்றம் தாங்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் வந்திருக்கு. சில நேரம் அதை அப்படியே துடைக்கும் பொழுது வாமிட்டு வந்துடும். வாமிட்டு அவள் அந்த இடத்துல இருக்க முடியாது, வெளியே ஓடி போய் அவள் உட்கார்ந்து கஷ்டப்படுகிற சூழ்நிலை வரும் பொழுது அவள் அப்படியே கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு அவள் சொல்லுவாள், ஏ சரீரமே, என் ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படிய மாட்டையோ? என் ஆண்டவர் தானே சொன்னார் இந்த பெண்மணிக்கு பணிவிடை செய்ய சொல்லி, நீ கீழ்ப்படிய மாட்டையா என்று சொல்லி சரீரத்தை கடிந்து கொண்டு மறுபடியும் போய் அந்த சரீரத்தை தொடச்சி எடுத்து அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிட்டாலும். இதை குடிச்சு, இதை நீ பக்குவப்படு, இவளுக்கு பணிவிடை செய்வதற்கு நீ பக்குவப்படு, ஆண்டவர் சொன்ன காரியம் அதை நான் எப்படி செய்யணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படி சரீரமே என்று சொல்லி சரீரத்தை கடிந்து கொண்டு அவள் அந்த பணிவிடையை செய்தாளாம். இல்லையா? கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆண்டவர் மேலே இப்படியெல்லாம் அன்பு செலுத்தினவர்கள் பூமியிலே வாழ்கிறார்கள். இல்லையா? ஆண்டவர் சொன்னார் என்பதற்கு, ஆண்டவரே இவ்வளவு நாத்தமா ஆண்டவரே, இதை செய்யணுமா ஆண்டவரே, வேற ஏதாவது செய்யக்கூடாத ஆண்டவரே, இதெல்லாம் அவ கேட்கல. இல்லையா? அதனால தான் இன்னைக்கு நிறைய கேத்தரின்கள் சோதரம் பேரோடு இருக்கிறாங்க. இல்லையா? சோதரம். எனவே அந்த பெண்மணி ஆண்டவர் மேலே அவ்வளவு தூரம் அன்பு, இதெல்லாம் நாம் நினைச்சு பார்க்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு தேவன் மேலே நம்ம அன்பு கூறுகிறோமா? இல்லையா? இயேசு கிறிஸ்து நம்ம மேலே அன்பு கூர்ந்து, இல்லையா, சோதர பூமியில் மனுஷனாக வந்தார், நம்மை ரட்சித்தார். இல்லையா? சோதரர் நம்மை அவர் ஆசீர்வதித்தார். அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து நம்ம நிறைய காரியங்களை தியானித்து இருக்கிறோம். இல்லையா? அவர் தரித்திரராய் தொங்கினார், உன்னை ஐஸ்வர்யானங்களை மாற்றும் பொருட்டு என்று ஆண்டுடைய வசனம் இல்லையா சோதரம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தழும்புள்ளவராய் இருக்கிறார், நம்ம சுகமாய் வாழும் பொருட்டு என்று ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. இல்லையா சோதரம். எனவே நம்மை ரட்சிக்க, நம்முடைய ஜீவனை அழிவிலிருந்து காப்பாற்ற அவர் தம்முடைய ஜீவனை அவர் தியாகமாய் ஈந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு அன்பு கூர்ந்த இந்த ஆண்டவரை இல்லையா நாம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூறாமல் இருந்தால் எப்படி?
அல்லேலூயா. இன்றைக்கே அவரோடு கூட அன்பு கூறும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. சோத்திரம். அந்த கேத்தரினை போல ஆண்டவர் சொல்கிற காரியத்துக்கு சரீரம் கீழ்ப்படியட்டும், ஆவி ஆத்துமா கீழ்ப்படியட்டும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற அப்படியே அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இயேசு சோத்திரம் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், வெறுமையாக்கினார். அல்லேலூயா. என்று ஆண்டவர் தம்மை ஒப்பு கொடுத்தாரே, அவருக்காக நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் மேலே அன்பு கூறுவோம். நாம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை அப்படியே நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. சோதரம். ஆமென்.